ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஒரு தள்ளுவண்டியும் உருவானதுக்கு ஒரு கதை இருக்கும் இல்லையா, அதே மாதிரியான ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரி தாங்க இந்த தள்ளுவண்டி உருவானதுக்கு. என்ன காரணத்தினால கடை போட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்ல, எங்க வீட்டுக்காரர் இல்ல, ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. வேற வழி இல்லை, வாழ்வாதாரம். ஆனாக்கா அன்னாடு 10 பேருக்கு சும்மா கொடுக்குறான். அவ ஒண்டி காட்சி தான் கஷ்டப்படுற, 4 பேருக்கு கூலி கொடுக்கும், சம்பளம் கொடுக்கும். என்னோட வாழ்க்கையே இந்த கடை தான். ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் டைம்ல சில்லின்னு ஒரு வைபோட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலான்னு நம்ம வந்திருக்கோம். பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட வந்தது வந்து ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் தாங்க. இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டை பத்தி ஒரு தள்ளுவண்டியும் உருவானதுக்கு ஒரு கதை இருக்கும் இல்லையா, அதே மாதிரியான ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரி தாங்க இந்த தள்ளுவண்டி உருவானதுக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 18 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அக்காவோட கணவன் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க. ஒரு வாழ்க்கையை நடத்துறதுக்கு பணம் தேவை இருக்கும் இல்லையா, ஏன்னா ஒரு ஆண் மகனோட சப்போர்ட்டோட தான் நம்மளால வந்து ரன்னே பண்ண முடியும். சடனா அப்படி ஒரு விஷயம் நடக்கும்போது இவங்க பையனுக்கும் இவங்களுக்கும் வாழ்க்கையில வாழ்வாதாரத்துக்கு ஒரு விஷயம் தேவைப்படுது அப்படின்றதுனால இந்த தள்ளுவண்டி கடையை ஆரம்பிச்சிருக்காங்க. அதே மாதிரி நிறைய போராட்டங்கள்லாம் இந்த கடையை ஆரம்பிக்கும் போது ஒரு தனியா ஒரு உமன் வந்து எப்படி ஒரு சப்போர்ட் இல்லாம, மாரல் சப்போர்ட்னா ஒரு ஃபேமிலியும் இல்ல, அவங்க கூட வந்து யாருமே நிக்காத பட்சத்துல இவங்க தனியா நின்று போராடி இருக்காங்க. இன்னைக்கு வந்து வாழ்வாதாரத்தை மேம்படுத்தினதும் இந்த கடை தான். என் வாழ்க்கையே சந்தோஷம் துக்கம் எல்லாமே இந்த கடை அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. கடை கரெக்டா எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா, அண்ணா மெயின் ரோட் KK நகர்ல லொக்கேட் ஆயிருக்கு. லேண்ட்மார்க் KK நகர் EB ஆபீஸ்க்கு வெளியிலேயே இருக்கும். கடையை நடத்துறவங்க பேரு அனுராதா, அதே தாங்க பேருமே, அனுராதா டிஃபன் சென்டர் இந்த கடையோட பேரு. கண்டிப்பா டேஸ்ட்லாம் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு ரிவ்யூல சொல்றேன். டக்கு வளவலன்னு பேசிட்டே இல்லாம டக்குன்னு வீடியோக்குள்ள போலாம் வாங்க. அக்கா வணக்கம்க்கா. வணக்கம்மா. உங்க பேரு? அனுராதா. கடையோட பேருக்கா? என் பேரு உங்க பேரு தான்? டிஃபன் சென்டர், அனுராதா டிஃபன் சென்டர். கரெக்டா எங்கக்கா லொகேட் ஆயிருக்கு? பில்லர்ல இருந்து அண்ணா மெயின் ரோடு EB ஆபீஸ் வெளியே. என்ன டைமிங்ல இருந்து என்ன டைமிங் வரலாம்? காலையில 7 o'clock ரெடி ஆயிடுச்சு, 12 மணிக்கு முடிச்சு. எத்தனை வருஷமா கடை போடுறீங்க? நான் ஒரு 17-18 வருஷம் ஆயிடுச்சு. 17-18 வருஷமா கடை போடுறீங்க. என்ன காரணத்தினால கடை போட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இல்ல, எங்க வீட்டுக்காரர் இல்ல, ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. வேற வழி இல்லை, வாழ்வாதாரம். உங்களுக்கு ஒரே பையனா? ஒரு பையன். அவங்க இப்ப என்ன பண்றாங்க? அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. மேரேஜ் ஆயிடுச்சு, ஆனாலும் அவங்க தனியா போயிட்டாங்க. நான் மட்டும் கிடையாது. ஓகே, ஆனாலுமே நீங்க தனியா உங்களோட வாழ்க்கையை பாத்துக்கிறதுக்கு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்க கடைக்கு வந்தா என்னெல்லாம் கிடைக்கும்பா? காலையில டிஃபன் இட்லி, பூரி, பொங்கல், வடை, ஆப்பம், 3 வகை சட்னி, சாம்பார், ஆப்பத்துக்கு தேங்காய் பால், குருமா. மதியம் லஞ்சும் போட்டுட்டு இருந்தோம். லஞ்சுனா நான்வெஜ், மீன் குழம்பு, சிக்கன் குழம்பு எல்லாம். எல்லாமே பாத்தீங்கன்னா சென்னை ஸ்டைல் டிஃபன் தான் கொடுத்துட்டு இருக்கீங்க. நான் ஒரு ஆள் தான் ரெடி பண்ணுவேன், எனக்கு கூட ஹெல்ப்புக்கு ஆள் வருவாங்க. ரெடி பண்றது எல்லாமே நான் ஒரு ஆள். உங்க கை பக்குவத்துல எல்லாமே உதவி பண்றதுக்காக ஒரு 4 பேர் இருக்காங்க. 4 பேருக்கு இந்த இதுலயும் பாத்தீங்கன்னா நீங்க தனியா இல்லாம ஒரு 4 பேருக்கு வேலை கொடுக்கற அளவுக்கு உயர்ந்திருக்கீங்க இந்த கடையை வச்சு. இந்த கடையே போடக்கூடாது, பண்ணக்கூடாதுலாம் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. அதெல்லாமே ஃபேஸ் பண்ணி திருப்பி நான் வந்து இங்க வைக்கிறேன். இந்த கடை வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு உதவியா இருந்திருக்குக்கா? என்னோட வாழ்க்கையே இந்த கடை தான். யாரும் பெற்றவங்களோ கூட பிறந்தவங்களோ யாரும் என்னை பார்க்கல, இது பண்ணல. எனக்கு என்னோட உழைப்பு மட்டும்தான் இது வரைக்கும். சூப்பரா இருக்கும் எல்லா பொருளுமே. ஆனாக்கா 10 பேருக்கு சும்மாவே நாடம் கொடுக்குறான். எந்த கடையிலயும் அந்த மாதிரி கொடுக்க மாட்டாங்க. எந்த பொருளுமே டேஸ்டா இருக்கும். ஆனாக்கா எல்லாரும் சாப்பிடுவாங்க. ஆனாக்கா அன்னாடு 10 பேருக்கு சும்மா கொடுக்குறான். அவ ஒண்டி காட்சி தான் கஷ்டப்படுற, 4 பேருக்கு கூலி கொடுக்கும், சம்பளம் கொடுக்கும். எங்க இருக்கிற ஜனங்க இங்கதான் அவங்க சாப்பிடுவோம். எல்லாம் டேஸ்டா இருக்கும். அவங்களே சட்னி கொண்டு ஊற்றுவாங்க, அவங்களே சாப்பாடு அவங்களே போட்டு அவங்களே எடுத்து வச்சு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி எந்த கடையில விட மாட்டாங்க. உண்மையா? ஆமா, நீங்க பாக்குறீங்க இல்ல? ஆமா, இந்த மாதிரி எந்த கிடையாது. இவ்வளவு தான் ஊற்றுவாங்க. அவங்க எடுத்து சாப்பிட்டு போறாங்க. அந்த குணம் இருக்கும், தன்மை இருக்கும். ஒரு 10 வருஷமா சாப்பிடுறாங்க. இல்ல காலையில டிஃபன் தான்.
இதுக்கு தான் வருவோம். எல்லாமே அருமையாக இருக்கும். அப்புறம் ஆப்பம், பூரி, பொங்கல், இட்லி எல்லாம் அவ்வளோ அருமையாக இருக்கும். சட்னி சாம்பார்லாம் பக்காவாக இருக்கும், ஒன்றும் குறை கிடையாது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சீப் அண்ட் பெஸ்ட். இட்லி, வடை, சாம்பார், சட்னி எல்லாம் சூப்பராக இருக்குது. எந்த ஹோட்டலாம் இது வரைக்கும் பார்த்தது கிடையாது. இந்த தள்ளி வண்டியில் அருமையாக இருக்குது. வெரி வெரி ஃபைன். எங்கே போனாலும் இதை சொல்ல அந்த வார்த்தை. யாராவது வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் இவ்வளவு விலையெல்லாம் எவ்வளவு நான் கொடுத்துட்டு விலை பொங்கல் 30 ரூபாய், 2 வடை 20 ரூபாய். பரவாயில்ல, கம்மி ரேட்டு தான். நிறைய கடையில சாப்பிட்டுருப்பீங்க இல்லையா? எல்லா கடையில சாப்பிட்டுக்கிறேன். நான் ஆர்மி நீ வந்து 1 வருஷம் தான் ஆகுது. இந்த கடையில தான் அடிக்கடி வந்து சாப்பிடுவேன். ஆனா சூப்பர் டேஸ்ட் ஆகுது. பரவாயில்ல, ரொம்ப பாராட்டலாம். ஃபைனலா நான் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துட்டேன். என்னெல்லாம் வாங்கியிருக்கேன்னு பாருங்க. பூரி, பொங்கல், இட்லி, வடை, 3 வகை சட்னி. இது வந்து கார சட்னி, தேங்காய் சட்னி, புதினா சட்னி. பூரிக்கு வந்து கிழங்கு கொடுத்துருக்காங்க. இது இல்லாம நான் என்ன வாங்கலைன்னா குருமாவும் சாம்பாரும் வாங்கல. ஃபர்ஸ்ட் வந்து பொங்கல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்காய் சட்னியோட சாப்பிடுவோம். சுத்தமா எதுவுமே அரிசி பருப்பு எதுவுமே தெரியல. நல்ல ஒரு கன்சிஸ்டன்சில கொடுத்துருக்காங்க. டேஸ்ட்டுமே அந்த நெய் டேஸ்ட் வந்து அப்படியே அள்ளுது. அந்த வெண் பொங்கல்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இது. என்னன்னா மஞ்சத்தூள் போடாம அப்படியே வெள்ளையா செய்வாங்க. வெண் பொங்கல் டேஸ்ட் அருமையா இருக்கு. அடுத்ததா இட்லிங்க. இட்லியை பாருங்க, நான் உங்களுக்கு சைஸோட எடுத்து காட்டுறேன். இட்லி வந்து இந்த ஒரு சைஸ்க்கு கொடுத்துருக்காங்க. இட்லியோட விலை வந்து 10 ரூபாயா. சட்னி எல்லாம் கொஞ்சம் வந்து கெட்டியான கன்சிஸ்டன்சில தான் கொடுத்துருக்காங்க. கார சட்னி மேலேயே இருக்கு, அதெல்லாம் தொடணும்னு அவசியம் இல்லை. அது கூட கொஞ்சம் புதினா சட்னி. புதினா சட்னி கலர்ற பாருங்களேன், அப்படியே ஒரு மாதிரி வேற கிரீன், அந்த கிளி பச்சைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கிரீன்ல இருக்கு. அது கூடவே அந்த சாம்பாரை தொட்டு சாப்பிடுவோம். இட்லியுமே நல்லா ஒரு மல்லிப்பூ மாதிரி சாஃப்டா உள்ள போறதே தெரியல. இவங்க வந்து அந்த உப்பலா இருக்கிறது, அந்த குஷ்பு இட்லிக்கு போடுற மாதிரி சோடா உப்பு எல்லாம் போடல. உங்களுக்கு பார்க்கும் போதே தெரிஞ்சிருக்கும். நல்லா ஒரு சாஃப்டா இருக்கு. இந்த புதினா சட்னி டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். அந்த புதினா நல்லா போட்டிருக்காங்க. தேங்காவுமே நிறைய போட்டிருக்காங்க, அதனாலதான் இந்த கலர் வந்திருக்கு. கார சட்னி வந்து வரமிளகா, தக்காளி எல்லாம் போட்டதுனால அந்த புளிப்பு டேஸ்டோட இருக்கு. டேஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஹை கிளாஸ் பியூர் வெஜ் ஹோட்டல்ல சாப்பிடுற மாதிரியே இருக்கு. சாம்பார் வடை மேலேயே வச்சிட்டேன். சாம்பார் வடை மாதிரி வச்சு சாப்பிடலாம். வடையோட சைஸ பாருங்க. இது வந்து 10 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. வடையும் நல்லா இருக்கும்டா, செம்மையா இருக்கு. நல்லா ஆரிட்டாலுமே அந்த கிறிஸ்பினஸ் அப்படியே இருக்கு. சாம்பார் பத்தி சொல்லி ஆகணும். சாம்பார் வந்து நல்லா ஒரு இந்த டிஃபன் சாம்பார் தான், சிறுபருப்பு போட்டு பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் நல்லா ஒரு காரம் எல்லாம் தூக்கலா போட்டு டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இந்த பூரியோட அளவா பாருங்க, நல்லா ஒரு இந்த தட்டு சைஸுக்கு கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பெருசா. இந்த ஒரு பீஸ் வந்து 20 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க. கிழங்கு டேஸ்ட் சூப்பரா இருக்கு. ஃபுல்லா அந்த கிழங்கு தான் போட்டிருக்காங்க. பட்டாணி, கேரட் எதுவுமே இல்லை. பச்சை மிளகாவோட காரம் தாங்க இருக்கு. எல்லாம் ஒரு மினி சோளாபூரி மாதிரி இருக்கு. இது கூட வந்து சென்னா கிரேவி மாதிரி கொடுத்துடுறாங்க. சென்னா குருமா ஆக்சுவலி, ஆனா கிரேவி மாதிரி திக்கா தான் இருக்கு. இந்த மாதிரி சோம்பு ஃபிளேவர் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. அந்த சென்னா மசாலா மாதிரியே ஒரு திக்னஸா கொடுத்து, அவ்வளோ அந்த தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றல, அந்த சென்னாவே அரைச்சி ஊற்றிருப்பாங்க போல. அதெல்லாம் அப்படியே கெட்டியா இருக்கு. பூரி கூட சாப்பிடும் போது கிழங்கோட எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. சுட சுட ஆப்பத்தை வாங்கிட்டு வந்தாச்சு. ஆப்பத்து கூட தேங்காய் பால் ஊத்திருக்கேன். ஆப்பம் செம்மையா இருக்கு டேஸ்ட். அந்த தேங்காய் பால் வந்து நல்லா ஒரு இனிப்பா. தேங்காய் பால் வந்து அவ்வளவு தண்ணியாலாம் இல்ல, திக்கா தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி வந்து நல்லாவே கொடுக்குறாங்க. சட்னில இருந்து நான் பார்த்துட்டு இருக்கேன். தேங்காய் பால் வரைக்குமே குவாலிட்டி சூப்பரா இருக்கு. அதே மாதிரி ஆப்பம் வந்து நல்லா அப்படியே சுட சுட இருக்கு. மெத்து மெத்து மெத்துன்னு கொடுக்குறாங்க ஆப்பத்தை. இன்னொரு விஷயம் அவங்க பண்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க நான் பார்த்தே ஒரு 5-6 பேர் வந்து சாப்பாடு டிஃபனை வந்து ஃப்ரீயா வாங்கிட்டு போனாங்க. அதுவுமே வந்து என்னன்னா அவங்களுக்கு விருப்பம் என்னமோ அதை தான் கேட்டு கொடுக்குறாங்க. தானம் பண்றதுலயும் வந்து விருப்பப்பட்டது கொடுக்குறாங்க. பாத்தீங்களா, அங்கதான் அவங்க நிக்கிறாங்க. சாப்பிட்டு எல்லாம் முடிச்சாச்சுங்க. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது இங்க ஆப்பம் தான். ஆப்பத்தோட டேஸ்ட் வந்து தாறுமாறா இருந்துச்சு. அதே மாதிரி இங்க வந்து இந்த கடையோட சிக்னேச்சர் டிஷ்ஷுமே ஆப்பம் தான்.
ஆப்பத்துக்கு வந்து நிறைய மாவு வச்சிருக்காங்க, இன்னமும் ஆப்பம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. மத்த வந்து பொங்கல், பூரி, இட்லி எல்லாமே காலி ஆயிடுச்சு. ஆப்பம் மட்டும் தேடி தேடி வந்து மக்கள் பார்சலும் வாங்கிட்டு போறாங்க, இங்க சாப்பிட்டுட்டுமே போறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், மாலை போட்டிருப்பீங்க, கார்த்திகை மாசம்ன்றதுனால இது வந்து பியோர் வெஜ் ஸ்பாட். ஒரு முட்டை கூட கொடுக்க மாட்டாங்க இங்க. பியோர் வெஜ்ல முட்டை தோசை எல்லாம் கிடைக்கும், பட் வந்து இந்த கடையை பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் கிடையவே கிடையாது. தைரியமா நீங்க வந்து சாப்பிடலாம். இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல நம்ம சந்திக்கலாம். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கிருத்திகா. பாய். யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க.